இந்த வாரம் காலேஜ்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுல, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டாஃப் டியூட்டி லிஸ்ட் மட்டும் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் சைடில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? அப்படிலாம் இல்லை. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. அதனால எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்களுக்காக ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். அதுவும் நல்ல ஐடியா தான். ஓகே, ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டியா? இன்னும் பேசல. இன்னைக்கு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு ஸ்டாஃப் கிட்ட பேசிடலான்னு இருக்கேன். என்னென்ன அரேஞ்ச் பண்ணணுமோ இப்பயே அரேஞ்ச் பண்ணிடு. எக்ஸாம் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. எல்லாருமே ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் முன்னாடியே முடிச்சிடலான்னு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கம்பெனி எப்படி போய்கிட்டு இருக்கு? கம்பெனிலாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஆர்டர்ஸ் கூட கொஞ்சம் அதிகமா ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் லோட் அதிகமாயிடுச்சு. நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம்ல, அந்த ஒர்க் எது வரைக்கும் வந்திருக்கு? சாம்பிள்லாம் ரெடியா இருக்கு. பேக்கேஜிங் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணணும். சப்ளையர் கிட்ட இன்னைக்கு பேசிடுவேன். ஓகே ஓகே. அப்புறம் கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே தானே? கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்காது. அந்த ஃபீட்பேக் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. அக்கா கேட்கும் போது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அக்கா, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு யாழினி, என்ன விஷயம்? ஒருத்தவங்க என்னன்னா காலேஜை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தவங்க என்னன்னா இவ்வளோ பெரிய கம்பெனியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படிக்கா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? எல்லாமே தெரியும்ட்டு சொல்ல முடியாது யாழினி. எங்களுக்கு தெரியாததெல்லாம் அக்கா கிட்ட கேட்டுட்டு கத்துக்கிட்டு தான் பண்றோம் ஒன்று ஒன்றா. எப்பவுமே மீரா அக்கா எல்லாத்தையுமே எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க இல்லாத போது நமக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆ, ஓகே ஓகே. அது மட்டும் இல்லை, வேலைன்னு வந்துட்டா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம தான் எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக அதுவே பழகிடும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் சின்ன விஷயம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் என் சைட்லேருந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப பெருசாக தெரியுது. நீயும் ட்ரை பண்ண இதெல்லாம் கற்றுக்கலாம். அதை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? நானும் படித்து முடிச்சிருக்கேன்க்கா, உங்களுக்கே தெரியும். ஆமாம் தெரியும். நானும் இப்போ சும்மா தான் இருக்கேன் இங்கே. எனக்கும் ஏதாச்சும் வேலை கொடுக்க முடியுமா? காலேஜ் இல்லைன்னா கம்பெனி, என் படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலை ஓகேவா? அவ்வளோதான விஷயம். ஆமாம். எனக்கே ஸ்டார்டிங்கில் கேட்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் சும்மா கேட்டு பார்ப்போமேன்ட்டேன். ஏன்னா நானும் இங்கே சும்மா தானே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்குது. ஏய், நீ என்ன லூஸா? எங்ககிட்ட கேட்கறதுக்கு எதுக்கு தயங்குற? இனிமேல் எது கேட்கறதா இருந்தாலும் உரிமையோட கேளு. நீ இது மாதிரி தயக்கப்படுறது அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாரிக்கா. பரவாயில்ல, இருக்கட்டும். முதல்ல உன்னோட ரெஸ்யூமே எனக்கு சென்ட் பண்ணு. கம்பெனியில் உனக்கு எந்த ஒர்க் சூட்டபுளாக இருக்குன்ட்டு நான் செக் பண்ணுறேன். எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம்க்கா. ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. அப்புறம் என்ன, ரெஸ்யூமே மட்டும் சென்ட் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா. நீ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் நீ எதுவும் சும்மா தானே இருக்க, உனக்கு போர் அடிக்கும். இது போய் ஜாயின் பண்ணினா உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே. Excuse me, madam. சாரி வைஷு மேம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே வருண், பரவாயில்ல. என்ன மேம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க? ஏதாச்சும் முக்கியமான மீட்டிங்கா? ஆமாம் மாமா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் எல்லாரும். என்ன விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தீங்க? காலேஜ் விஷயமா பேசிட்டு இருந்தோம் மாமா. ஆமா யாழினி, உனக்கும் காலேஜுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் காலேஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அக்காங்க தான் காலேஜில் ஏதோ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்றத நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னும் மாமா இப்படி பேசுறீங்க? நானும் எவ்வளோ பொறுப்பா பியூட்டி கம்பெனியில் வேலைக்கு அக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? எது, பியூட்டி கம்பெனியா? பரவாயில்லையே, யாழினி பியூட்டி கம்பெனில வேலை கேட்டுட்டு இருக்கா. இந்த சான்ஸ் மட்டும் கிடைச்சிச்சு, நம்ம இப்பயே ஆளுகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடலாம். மேம், உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும்னு வந்தேன். சொல்லுங்க கரண். மேம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் டேபிள்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லியாச்சு கரண். ஸ்டாஃபோட டியூட்டி லிஸ்ட் மட்டும் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாம இருக்கு கரண். அதை நான் பார்த்துக்கிறேன். ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு லிஸ்ட் ரெடி பண்ணி தரேன். தேங்க்யூ கரண். வைஷு மேம், நெக்ஸ்ட் நம்ம கம்பெனியில் நடக்க போகிற மீட்டிங்கை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லுங்க வருண். நியூ கிளைண்ட் மீட்டிங் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரெசன்டேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்படுது. ஓகே ஓகே, அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன்.
ஷோர் மேம். என்ன மாமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் யாழினி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. ஆமா, எதுக்கு திடீர்னு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? அவனுங்க எதுக்கு வந்தானுங்கன்னு தெரியல. நான் மீராணி கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். ஏன் எப்பவுமே யாழினி கார்த்திக் கூட இவ்வளோ க்ளோஸா இருக்கா? வருணும் கரணும் கூட தான் யாழினிக்கு மாமா முறை வேணும். ஆனா அவங்கள விட கார்த்திக் கிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ நெருக்கமா இருக்கா? கார்த்திகை பார்த்ததும் ஏன் யாழினி இவ்வளோ சந்தோஷப்படுறா? கார்த்திக்கும் அவகிட்ட எதுவுமே சொல்லாம க்ளோஸா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் எதையாச்சும் புரிஞ்சுக்காம இருக்கேனா? இல்ல அப்படிலாம் இருக்காரு. யாழினி எல்லார்கிட்டயும் அன்பா பழகுறவ. அதனாலதான் அவ இவ்வளோ யதார்த்தமா இருக்கான்னு நினைக்கிறேனா? யாழினி கார்த்திக் கிட்ட இவ்வளோ நெருக்கமா இருக்கும் போது எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒருவேளை யாழினிக்கு கார்த்திகை ரொம்ப பிடிச்சிருச்சோ, அவ கார்த்திகை விரும்ப ஆரம்பிச்சிட்டானா? நான் மட்டும் சரியான நேரத்துல எல்லாத்தையுமே யாழினி கிட்ட மனசை விட்டு சொல்லியிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. தப்பெல்லாம் என் மேல தானே. அவளை குத்த சொல்லி என்ன பண்ண? மாமா சொல்லு யாழினி. மாமா என்னை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போறீங்களா? இப்போவா? ஆமா மாமா, வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது. அதனாலதான் வெளில போலாமான்னு கேக்குறேன். நான் சென்னை இதுக்கு முன்னால வந்ததே இல்லைல்ல, அதனாலதான் என்னை வெளியில போய் சுத்தி காட்டுங்க. சரி சொல்லு, எங்க போகணும்? எங்க வேணாலும் போலாம். எனக்கு தான் தெரியாதுல்ல, நீங்களே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க. என்ன நீங்க சொல்ற இடத்துக்கு நான் கண்ணை மூடிட்டு வருவேன். வைஷு, நான் மேல ரூமுக்கு போறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சரிடி. அவன் தாரா ரொம்ப கஷ்டப்பட்டு போறான். மேம், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். ஓகே வருண், நீங்க எனக்கு அதை மெயில் பண்ணிடுங்க. ஓகே மேம். இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? என்ன ஆச்சு இவங்களுக்கு? பாஸ், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். ஃபைனலி நீங்க இந்தியா வந்துட்டீங்க. அப்புறம் அந்த கவியை பத்தி இன்னும் எந்த தகவலும் கிடைக்கலையா? இல்ல பாஸ், எவ்வளவு தெரியும் அவளை பத்தின எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. அவ என்ன கான்டாக்ட் பண்ணல, என் காலையும் அவ அட்டன் பண்ணல. எனக்கு அவன் மேல ஒரே சந்தேகமா இருக்கு. உங்க காலையே அட்டன் பண்ணாம இருக்காளா? கவி மீரா குடும்பத்தோட சேர்ந்துட்டாரோன்னு எனக்கு தோணுது. என்னப்பா சொல்றீங்க? அது உண்மையா இல்லைன்னா பரவாயில்ல. கவி மட்டும் உண்மையா மீரா குடும்பத்தோட சேர்ந்துட்டான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்னுடைய டார்கெட்டை நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இவ்வளவு நாள் மீரா மேல தானே என் கண்ணு இருந்துச்சு. இதுக்கப்புறத்துல இருந்து கவிதான் என்னுடைய டார்கெட்டா இருப்பா. அவ மட்டும் இல்ல, அவளை ஏத்துக்கிட்டு அவளுடைய மொத்த குடும்பமும் எனக்கு எதிரியா மாறிடும். அவங்க எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அவங்கள இப்போ வரைக்கும் மறக்கல. அவங்க வீட்டுல ஒருத்தவங்க கூட சந்தோஷமா இருக்க கூடாது. நான் இப்போ இந்தியா வந்துட்டேனே, இனிமே அவளுக்கு தினம் தினம் நரக வேதனையை தான் அனுபவிப்பாளு. புரிஞ்சது பாஸ். அதுக்கு முன்னால கவி எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி பாஸ். சொல்லு கவி. அண்ணா எப்போ ஹோட்டலுக்கு வருவீங்க? நான் இந்த வந்துருவோமா. ஏமா வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? ஆமாண்ணே. ஏன், என்ன வேணும்? எப்பவுமே இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டது எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே, அதனால வீட்டு சாப்பாடு எங்கேயாச்சும் கிடைச்சா வாங்கிட்டு வரீங்களா? அவ்வளவுதானே, சரி நான் வாங்கிட்டு வரேன். அண்ணா வீட்டு சாப்பாடு கிடைக்கும்ல, கிடைக்கலன்னா நீங்க ரொம்ப தேடிட்டு நிக்காதீங்க. அதெல்லாம் கிடைக்குமா? வீட்டு சாப்பாடு தானே, நான் வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு. சரி, நான் இதை சொல்லதான் நான் கால் பண்ணேன். ஓகே, நான் வைக்கட்டுமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். யாருக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு இவரு? ஓகேண்ணே. வாங்க மேடம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு இம்பார்ட்டன்டான கால் வந்துச்சு, அதான் பேசிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. ஆமா, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை வயசு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்லை, மீரா மேமுக்கு இதுக்கு முன்னால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சா?
ஏன் திடீர்னு இத மாதிரியான கொஸ்டின் கேக்குறீங்க? இல்ல இந்த கம்பெனி இல்லைன்னா காலேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சான்னு கேக்குறேன். அது மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே. ரீசெண்டா கூட நம்ம பியூட்டி கம்பெனில உள்ள ப்ராடக்ட் சரியில்லைன்னு தான் ப்ராப்ளம் வந்துச்சு. அதான் உங்களுக்கே தெரியுமே. நல்லா யோசிச்சு பாரு, காலேஜ் சம்பந்தமா ஏதாச்சும் ப்ராப்ளம் முன்னாடி, நான் இப்ப கேட்கல, ரீசெண்டா கேட்கல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி கேட்கறேன். அதாவது நான் வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நடந்துச்சான்னு கேட்கறேன். ம், இருங்க நான் யோசிச்சு பார்க்கறேன். ஆனா நீங்க வரதுக்கு முன்னாடி கூட எதுவும் நடக்கலையே. ப்ளீஸ் ப்ளீஸ் வைஷு, எனக்காண்டி நல்லா யோசிச்சு பாரு. இதுக்கு எதுக்கு நீங்க ப்ளீஸ்லாம் சொல்றீங்க? இருங்க எனக்கு ஞாபகம் வந்தா நான் சொல்ல மாட்டேனா? இருங்க வெயிட் பண்ணுங்க. ம். ஆ, ஞாபகம் வந்துருச்சு. சொல்லு சொல்லு. நம்ம ரெண்டாவது காலேஜ் கட்டிட்டு இருக்காங்களா அக்கா? ஆமா. நம்ம ரெண்டாவது காலேஜ் கட்டும்போது தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனா அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப நாங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். அதனால அக்கா எங்க கிட்ட முன்னாடிலாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவ்வளோக்கா ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் கட்டுற விஷயத்த அப்படியே அக்கா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சொல்ல போனா. ஆனா அது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு டீட்டெயில்டா தெரியாது. அதுக்கப்புறம் ரீசெண்டா அக்கா அந்த காலேஜ் விஷயமாவும் நம்ம கம்பெனி விஷயமாவும் கொடைக்கானலுக்கு ஒரு மீட்டிங்காக போயிருந்தாங்க. போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு தான் ஊருக்கே வந்தாங்க. அக்கா போன கொஞ்ச நாள்ல தான் நம்ம சிவா சார் சஞ்சய் சார்லாம் சென்னை வந்தாங்களே. ஓ, அப்படியா? ஆமா. எனக்காண்டி மீரா மேம் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்க முடியுமா உன்னால? ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நான் கேக்குறேன். நீ அவங்க கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்டா கேளு, நான் கேட்டேன்னு மட்டும் கேட்காத. நீ ஏன் கேட்கற மாதிரி கேளு, ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லு, நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன ஏதுன்ட்டு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. தனியா எதையுமே ஹேண்டில் பண்ணாதீங்க ஓகேவா? ஓகே, புரிஞ்சது. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீ மீரா மேம் கிட்ட கேட்டுட்டு வா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரி. சாப்பிட்டாச்சா? இல்ல வைஷு. ஆமா, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். அடுத்து என்ன? இங்க வீட்டு சாப்பாடு எங்க கிடைக்கும்? ஏன்? அது ஒண்ணும் இல்ல, நான் சொன்னேன்னா ஒரு பொண்ணு இந்த மாதிரி அடிபட்டுட்டா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்ட்டு. ஆமா. இப்ப அந்த பொண்ணு நான் தங்கியிருக்கிற ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கா. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. அவ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. ஏதாச்சும் வீட்டு சாப்பாடு இருந்தா வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதான் இங்க எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு கேக்குறேன். என்ன சொல்றீங்க? வீட்டு சாப்பாடு வெளியில தேட போறீங்களா? ஏங்க உங்களுக்கு தெரியாது, நம்ம கேண்டீன்ல கொடுக்கறது கூட வீட்டு சாப்பாடு தான். என்ன சொல்ற? உங்களுக்கே தெரியும் அக்கா எல்லாரோட ஹெல்த் விஷயத்துலயும் எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருப்பாங்கன்ட்டு. அதனால கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிலே சாப்பாடு மேக் பண்ணி கேண்டீன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா? இத்தனை மாசத்துல நான் ஒரு தடவை கூட இங்க கேண்டீன்ல நான் சாப்பிட்டதே இல்ல. வேற வேற ஓடிட்டு இருந்தா ஒரு தடவை அந்த கம்பெனியை முழுசா சுத்தி பாருங்க. அத முதல்ல நான் பண்ணணும். ஓகே. நீங்க போய் அதை வாங்கிட்டு நேரத்தோட கிளம்புங்க. டைம் ஆயிடுச்சு. சரி. நீயும் மீரா மேம் கிட்ட என்னன்னு கேளு கொஞ்சம் டீட்டெயில்டா. கண்டிப்பா நான் அக்கா கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி. என்ன யாழ்னி ஆச்சு? என்ன எதுக்கு கால் பண்ணி இங்க வர சொன்ன? அது ஒண்ணும் இல்ல மாமா. ஒன்னும் இல்லாம நேரத்துல என்ன வர சொன்ன? அது ஒண்ணும் இல்ல மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. என்ன பேசணும்? நம்ம என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் சரியா பேசவே இல்லை. எனக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். சரி கேளு. மாமா, உங்களுக்கு என்ன உண்மையிலே பிடிச்சிருக்கா மாமா? நீ என்ன கேக்குற? என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன் உங்களுக்கு. நீங்க விரும்பி தானே இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னீங்க? அது யாழ்னி. சொல்லுங்க மாமா. அது என்னன்னா, எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் மாமா. அது என்னமோ தெரியல மாமா, என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து எனக்குள்ள என்னென்னமோ விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க மேல எனக்கு அளவுக்கு அதிகமான பாசம் வந்துருச்சு. முன்னாடி உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு 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 மாதிரியான மரியாதை வரும். ஆனா இப்போ உங்களை நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் வருது. யாழ்னி, அது என்னன்னு எனக்கு புரியல மாமா. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏதோ என்கேஜ்மெண்ட் நடந்ததுல இருந்து என் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு மாமா. என் வாழ்க்கையில நான் இழந்த சந்தோஷம்லாம் திரும்பி வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது மாமா. உங்களுக்கும் இத மாதிரி ஏதாச்சும் தோணுதா மாமா? என்ன யாழ்னி நான் உன்கிட்ட சொல்லணும்? நீ கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் என்கிட்ட உண்மையான பதில் இருக்கு.
நான் உண்மையை சொன்னா உன் முகத்துல இருக்கிற இந்த சந்தோஷம் போயிடும் யாழ்னி. நீ இவ்வளோ சந்தோஷமா ஆசையா என்கிட்ட பேசுறப்போ எப்படி யாழ்னி நான் இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லுவேன்? எப்படி யாழ்னி உன்னை நான் கஷ்டப்படுத்த முடியும்? ஏன் மாமா என்னாச்சு, ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன சொல்லணும்னு தெரியல யாழ்னி. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாமா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? எனக்கு தெரியும் யாழ்னி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரியும் மாமா, ஆனா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல, உண்மையான பதில சொல்லுங்க. நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க எதுக்கு என்ன கஷ்டப்படுத்தணும் மாமா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. உங்களை வச்சு நான் என் வாழ்க்கை முழுக்க ஒரு கனவே கண்டு வச்சிருக்கேன் மாமா. எனக்கு எப்படி இந்த ஃபீலிங் திடீர்னு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க இல்லாம இருக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. யாழ்னி, நீ ரொம்ப தூரம் வந்துட்ட யாழ்னி. ஆனா என் மனசு இன்னும் தாராக்கிட்டே இருக்கு. இதை உன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? நீ என்ன உண்மையா காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா நான் தாராவை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் கொடுக்க போற பதிலும் மனசு உடைக்கிற பதிலும் இருக்கக்கூடாது யாழ்னி. நீ நான் இதை சொன்னா ரொம்ப உடைஞ்சு போயிடுவேன். என்ன மாமா, என்ன ஆச்சு? ஒரு பக்கம் அத்தை, இன்னொரு பக்கம் யாழ்னி. அன்னைக்கு அத்தை சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் மட்டும் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னா அத்தையோட நிலைமை என்ன ஆகும்? இல்ல உன் வாழ்க்கை என்னன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல யாழ்னி. இப்போ நான் உண்மையை சொல்லி உன் சந்தோஷத்தை உடைக்க விரும்பல. மாமா சொல்லு யாழ்னி. என்ன மாமா இவ்வளோ யோசிக்கிறீங்க? பிடிச்சிருக்கா இதுதானே நான் கேட்குறேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கும் என்ன மாமா சொல்றீங்க? எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு யாழ்னி. இது சொல்லாம மாமா இவ்வளோ நேரம் நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? சரி, போய் தூங்க நேரத்தோட. மாமா யாழ்னியும் கார்த்திக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? என்ன நடக்குது இங்க? சொல்லு யாழ்னி, என்ன சொல்ல வந்த? மாமா வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு யாழ்னி. நாளைக்கு நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா. சரி மாமா. நீ இப்போ போய் தூங்கு. சரி மாமா. ஒருவேளை கார்த்திக்கும் யாழ்னியும் லவ் பண்றாங்களா, இல்ல என்ன நடக்குது இங்க? ஏன் கார்த்திக் இப்படி நடந்துக்கிறாரு? என்ன மறந்துட்டாரா, இல்ல நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? இவ்வளோ பெரிய வீட்டுல டவரே கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல அன்னிக்கிட்ட சொல்லி வைஃபையை மாத்தி வைக்க சொல்லணும். மாமா உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும். என்ன யாழ்னி? ஐ லவ் யூ மாமா. ஹலோ சார், நான் சஞ்சய் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் இன்னைக்கு காலையில தான் போய் சைட்டை பார்த்துட்டு வரேன். என்ன சார், ஒரு பொருளும் இன்னும் வந்து இறங்கின பாடு இல்லை. நான் ஊருக்கு போயிருந்ததுனால என்னால் வேலையை கண்டினியூ பண்ண முடியல, அதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் நான் வரதுக்கு முன்னால உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் எல்லா பொருளுமே சைட்டுக்கு வந்திருக்கணும்னு. ஆமா சார் சொன்னீங்க. அப்போ ஜல்லி ஏன் இன்னும் வரல? சார் வண்டி இன்னும் இங்கேயே வரல சார். வந்துருச்சுன்னா நாளைக்கு நான் சைட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். என்ன சார் இவ்வளோ அலட்சியமா பதில் சொல்றீங்க? நான் வரதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேனே எல்லா பொருளும் வந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஆமா சார் சொன்னீங்க. ஆனா என்ன பண்றது, லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலைல கண்டிப்பா வந்து இறங்கிடும் எல்லாமே. சரி, ஜல்லியை விடுங்க. மணல் என்ன ஆச்சு? சார் மணல் 2 வண்டி சொல்லியிருந்தோம், ஒரு வண்டி தான் வந்திருக்கான். அதுவும் இன்னொரு வண்டி வரணும் சார். அதுவும் வரலையா? வேலையை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு வண்டி மணலுக்காக கூட உங்களுக்கு ஃபோன் பண்ற நிலைமை வந்துருச்சு. சார் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு தான் சார் இருந்தோம், கொஞ்சம் வண்டி தான் கிடைக்காம போயிடுச்சு. சரி, சிமெண்ட் நிலைமை என்ன? சிமெண்ட் இருக்கு சார், இப்போதைக்கு வச்சு சமாளிச்சிடலாம். அடுத்த லோடுக்கு சொல்லியிருக்கோம். என்ன பேசுறீங்க? சமாளிச்சிடலாம்னு சொல்றீங்க? வேலை நிக்காம இருக்கிற அளவுக்கு எப்பவுமே சைட்ல சிமெண்ட் இருக்கணும். சிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த லோடு வர மாதிரி எனக்கு இருக்கக்கூடாது. சரி சார், நாங்க அடுத்த தடவை பாத்துக்கிறோம். சரி, இரும்பெல்லாம் என்னாச்சு? கொஞ்சம் தான் சார் இப்ப வந்திருக்கு, மீதி நாளைக்கு நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். அதுவும் நாளைக்கு தானா? ஆமா சார். செங்கல்? செங்கல் இன்னும் வரல சார், அதுவும் நாளைக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். என்ன எது கேட்டாலும் நாளைக்கு வந்துடும் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இவ்வளவு நாள் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சார் நீங்க ஊர்ல இல்லைன்னு தெரியும், அதனாலதான் வேலை கொஞ்சம் நின்று இருந்துச்சு. இப்போ சரி, நான் ஊர்ல இருந்ததுக்கும் நீங்க லோடு எடுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? வேலை நின்னு போயிருந்தாலும் அடுத்து எப்ப வேலை ஆரம்பிக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
நான் திரும்பி வந்தோடனே உடனே வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இருந்தேனா இல்லையா? என்ன இவர் இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எது கொஞ்சமா? நான் காலையில தான் சைட்டை போய் பார்த்துட்டு வரேன். மணல் முழுசா இல்ல, ஜல்லி முழுசா இல்ல, இரும்பு இல்ல, சிமெண்ட் இல்ல, இதெல்லாம் இல்லாம எப்படி வேலையை சீக்கிரம் ஆரம்பிச்சு நாங்க முடிக்கிறது? சாரி சார், இனிமே அப்படி நடக்காத மாதிரி பாத்துக்கிறோம் சார். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் இது வரல அது வரலன்னு உங்ககிட்ட வந்து என்னால ஃபோன் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த காலேஜ் கான்ட்ராக்டை என்ன நம்பி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுல ஒண்ணு நான் பார்த்து செய்ய வேண்டியது இருக்கு. அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு கால் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. புரியுது சார். நாளைக்கு காலையில முதல்ல ஜல்லி வரணும். அதுக்கப்புறம் மணல், இரும்பு, சிமெண்ட்னு ஒவ்வொன்றா வந்து சேரணும். வேலையை ஆரம்பிக்கும் போதே பொருள் இல்லாம நான் மறுபடியும் வேலையை ஸ்டாப் பண்ணி வைக்கிற மாதிரியான நிலைமை எனக்கு வரக்கூடாது மறுபடியும். ஓகே சார், அடுத்த தடவை கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். ம். என்ன மேடம் வந்ததுல இருந்து அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தீங்க. என்ன பார்த்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்களே. அப்புறம் என்ன பண்றது? உன் மேலேயும் கோவப்படணுமா? என் மேல கோவப்பட்டுருவீங்களா? அதான் என்னால முடியாதே. ஏன்? ஏன்னா என்ன சொல்றது? என் மேல கோவப்பட முடியாதா என்ன? யார் சொன்னா எனக்கு உன் மேல கோவம் வரும்? நான் கோச்சிப்பேன், உன்னை திட்டுவேன். எனக்கு இந்த உரிமை இருக்குல்ல. இருக்கு. அப்படியே அந்த கோவத்தை என் மேல காட்டல. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் இப்ப சண்டையா? இல்ல நீ ஏதாச்சும் தப்பு பண்ணனியா? இல்ல அவன் பண்ண தப்புக்கு அந்த கோவத்தை ஏன் நான் உன் மேல காட்டணும்? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சில பேர்லாம் ஒர்க் டென்ஷன் சொல்லிக்கிட்டு கோவத்தை அவங்க கூட இருக்கிறவங்க மேலதான் காட்டுவாங்க. அதனாலதான் நீங்களும் அப்படின்னு நினைச்சேன். சேச்சா, அப்படிப்பட்ட பர்சன் நான் கிடையாது. யாரோ ஒருத்தவங்களுக்காக உன் மனசை என்னால காயப்படுத்த முடியாது. அப்போ எவ்வளவுதான் உங்களுக்கு ஒர்க்ல டென்ஷன் இருந்தாலும் அதை என் மேல வந்து காட்ட மாட்டீங்களா? காட்ட மாட்டேன். எப்பவுமே நீ ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா யாரோ மேல உள்ள கோபத்தை உன் மேல காட்டி உன்னை கஷ்டப்படுத்தி அழுக வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் எப்பவுமே நீங்க டிஃப்ரெண்டா இருக்கீங்க? அப்படிலாம் இல்லையே. ஆனா எந்த விஷயத்துலயும் யாருக்காகவும் ஒன்னும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற எண்ணத்துல நான் இருக்கேன். அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டோம், உன் மனசை காயப்படுத்திக்கிட்டோம் என்னால இருக்க முடியாது. எனக்கு நீ முக்கியம், உன் ஹாப்பினஸ் முக்கியம், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த அளவுக்கு லவ் பண்றீங்களா? ரொம்ப 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 லவ் பண்றேன். என்ன விட்டுட்டு போக மாட்டீங்களே? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னை விட்டும் போக மாட்டேன், உன்னை விட்டும் கொடுக்க மாட்டேன். அதுல நான் உறுதியா இருக்கேன். நீங்க கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் போலயே. நீ கிடைக்கும் தான் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.